ஹாய் உறவுகளே, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாளில் நீண்ட மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ எப்பா உனக்கு என்ன உலகத்தில் பொண்ணு இல்லையாப்பா? அந்த பையன் பேர்லாம் எனக்கு தெரியாது. நான் டீட்டெயிலாக எப்போவுமே யூடியூப்பில் கேட்கவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். ஸோ பாத்திரம் வச்சு நான் வீடியோ போடுற ஆள், ஓகேங்களா? அது யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. உனக்கு என்ன பொண்ணு இல்லையாப்பா? என்ன சாதனை? என்னம்மா 18 வயசு பருவ மங்கைன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ பொண்ணை கட்டி கொடுத்து 2 பொண்ணும் நல்ல வயசுக்கு வந்து பெரிய பொண்ணு அதையும் கட்டி கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல அந்த பொண்ணையும் கட்டி கொடுக்க போகிறேன். இன்னும் ஒரு சில காலத்தில் பெரிய பொண்ணு கட்டி கொடுத்த பொண்ணு வந்து மாசமாக இருக்குன்னு சொல்லி பேரப்புள்ள தூக்க போகிறேன். உனக்கு 18 வயசு 25 வயசுன்னு நினச்சிட்டு இருக்கேன். 25 வயசு 30 வயசுன்னு உனக்கு நினச்சிட்டு இருக்கியா? டிஷர்ட் போடுற, தொடை கட்டுற மாதிரி போடுற, அது சரி போட்டுக்கோ. அது என்னது? ஒரு சின்ன பையன், அவனா 25 வயசு 26 வயசு தான் அந்த ஆளுக்கு இருக்கும் போல. அவருக்கு என்ன அறிவு இல்லை, சோறு தான் திங்கிறாங்க. அது எப்படி? உன் புருஷன் சரியில்லைம்மா, உன் புருஷன் சரிந்தா நீ கரெக்டாக இருப்போம். உன் புருஷனுக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாரு உனக்கு கண்டுக்காம. நீயும் அவனை ஷூட்டிங் வீடியோ நீ என்ன தெரியுமா சொல்லுவான்? உன் புருஷன்ட்ட ஷூட்டிங்கில் எடுத்த வீடியோன்னு சொல்லி உன் புருஷனை ஏமாத்துற. அதையும் நம்பி அவன் அந்த ஆள் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்தால் அதுவும் போயிடுச்சு. பொண்ணை கட்டி கொடுத்துருக்க, பொண்ணு நல்லா வாழணும். உன் மருமம் ஒரு ஆம்பளை தானே, அவன் 4 இடத்துக்கு போனால் என்ன உன் மாமியார் இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு கேட்க மாட்டானு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. பொண்ணு வாழாமல் வந்து அவன் துரத்து முன்னாடி பண்ணுவேன். முன்னாடி அவனை கட்டி பிடிச்சி விடுற, சொல்லி விடப்படுற, கணத்துல முட்டை கொடுக்குற, இங்கே முட்டை கொடுக்குற. என்ன இதெல்லாம் கேட்குறேன். எத்தனை பேர் எத்தனை கள்ள புருஷன் வச்சுக்கிற ஏதோ பண்ணி எழவேடு தெரியாமல். என்ன இதெல்லாம் யூடியூப்பில் போடுற? உன்னை ஏற்கனவே எல்லாரும் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு மாதிரி பேர் வச்சுட்டா உன்னை எல்லாம் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்ட இடத்துலாம் தொட விடுற, கண்ட மாதிரி டூயட் போடுற, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. உன் வீட்டுக்காருக்கு முன்னாடி பணம் வந்தால் போதும்னு நினைக்கிறாரோ? நல்ல ஆம்பளையாக இருந்தாலும் வச்சுக்கோ. உன்னெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேர் பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சல. நான் பேச நீ தெரிஞ்ச போகிற ஏதோ என்னோடய ஆதங்கத்தை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உனக்கே தெரியணும். பேரப்பில் தூக்க போகிற கிழட்டு முண்டம். உனக்கு என்னடி 50 வயசுக்கு மேலே இருக்குமா, இல்லை 45 வயசுக்கு மேலே இருக்குமா? என்ன இதெல்லாம் கேவலமாக இல்லை? கட்டி பிடிக்கிற மாதிரி வீடியோ போடுறான். அவன் இங்கே தொடுறான், இவன் இங்கே தொடுறான், கன்னத்தில் கிஸ் கொடுக்குறான். என்ன காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லவ் வந்துடுச்சா புதுசா? நான் கேட்குறேன். எப்படி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை.